ஹையர் லோ பாயிண்ட்டை என்னோட சப்போர்ட் ஜோனாக எடுத்துக்கிறேன். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பிரேக் பண்ணிடுச்சுன்னா நான் வந்துட்டு என்ன பண்ணிவிடுவேன், செல்லராக மாறணும்னு எனக்கு தெரியும். இப்போ ஜூம் பண்ணி அந்த கேண்டிலை மட்டுமே வாட்ச் பண்ணிவிட்டு நம்ம பை பண்ணியோ செல் பண்ணியோ நம்ம பண்ணோம்னா இதில் நமக்கு நெகட்டிவ் வர்றதுக்கான அதிகமான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. பையர் டாமினேட் பண்ணிருக்காங்களா செல்லர் டாமினேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு ஒன் ஆஃப் த இண்டிகேட்டர். அப்போ நம்ம இந்த ட்ரெண்டு தெரியாமல் நம்ம போய் வெறும் கேண்டில் ஸ்டிக்கை மட்டும் ஃபாலோ பண்ணும்போது நிறைய இடத்துல மாட்டிப்போம். டிமாண்ட் ஜோன், சப்ளை ஜோன்லாம் இருக்குது. அதெல்லாம் ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பிறகு தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். இப்போ 30 மினிட் டைம் ஃப்ரேம் அல்லது 2 ஹவர் டைம் ஃப்ரேம் வைக்கிறேன், 3 ஹவர் டைம் ஃப்ரேம் வைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடிங்கில் நிறைய பேர் லாஸ் பண்ணிட்டு வராங்க. இதில் எந்தெந்த மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுனால இவங்க லாஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஜெகதீஸ்வரன், ஃபவுண்டர் ஆஃப் ட்ரேட் எம்பரர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு சார்ட்டை பார்க்க தெரியும் அப்படிங்கிற பேரில் தப்பாக பார்க்குறது. ஸோ அப்போ சார்ட்டை எப்படி தான் பார்க்கணும்? ஸோ பீப்புள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ எடுத்துகிட்டு எப்படி பார்க்குறாங்கன்னா, சார்ட்டை வந்து இந்த மாதிரி ஒரு கேண்டில் இந்த மாதிரி ஜூம் பண்ணி இந்த மாதிரி ஒரு சார்ட்டை பார்க்குறது. ஸோ இது வந்து ஒரு ராங்கான வியூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜூம் அவுட் பண்ணி பார்க்கணும், அந்த ப்ரைஸ் மொமெண்டத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இதில் என்ன நடந்திருக்கு, ஸோ பையர் டாமினேட் பண்ணிருக்காங்களா செல்லர் டாமினேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு பாஸ்ட் ஒரு 2 அல்லது 3 நாட்கள் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கும்போது தான் நமக்கு அது தெரிய வரும். ஸோ அப்போ டேட்டாவை வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் அவுட் பண்ணி பார்க்கணும். ஸோ அதுதான் சரியான ஒரு வியூ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட்ஸ். அதாவது இதில் 3 விதமான ட்ரெண்ட் இருக்குது. ஒன்று அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட் அண்ட் சைட்வேஸ் ட்ரெண்ட். இந்த மேஜராக இருக்கக்கூடிய இந்த 3 ட்ரெண்டை பற்றி தெரியாமலே நம்ம போயிட்டு ட்ரேட் எடுக்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு என்ன மீனிங் அப்படின்னா, அதிகமாக வாங்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டை போயிட்டு எல்லாராலும் சேர்ந்து அதிக லெவலில் வாங்கக்கூடிய அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை போயிட்டு என்ன பண்ணுறோம், நம்ம பையராக இருக்க போகிறோம். ஸோ அப்போ என்ன மீனிங் அப்படின்னா, இன்னைக்கு ஹையஸ்ட் செல்லிங் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை நான் வாங்கலான்னு அர்த்தம். இன்னைக்கு ஹையஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிஏ இந்தியா இது 5% க்ரோ ஆயிருக்கு. என்எம்டிசி வந்து பார்த்தீங்கன்னா 4.5% க்ரோ ஆயிருக்கு. இப்போ இந்த ஸ்டாக்லலாம் என்ன இருக்குன்னா ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இப்போ என்னன்னா, இந்த பர்டிகுலர் ட்ரெண்ட் இன்னைக்கு மட்டுமே பாசிட்டிவ்ல இருந்துச்சுன்னு நான் போய் எடுக்கக்கூடாது. கண்டினியூஸாக அதில் பை நடந்திருந்தால் ஸோ அப்போ நான் அதை எடுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு கண்டினியூஸாக ஒரு 4-5 நாட்களாக வந்து என்ன ஆகிட்டுருக்குன்னா, இந்த என்எம்டிசி 203 ரூபீஸ்லேருந்து 244 ரூபீஸ் வரைக்கும் போயிருக்கு. அப்போ இதில் ஒரு ட்ரெண்ட் அப்படிங்கிறது இருக்குது. இதை நம்ம அப் ட்ரெண்டுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா பை பண்ணலாம், டவுன் ட்ரெண்ட் எடுத்துகிட்டு செல்லராக இருக்கலாம். இதன் பிறகு நிறைய டிமாண்ட் ஜோன், சப்ளை ஜோன்லாம் இருக்குது. அதெல்லாம் ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பிறகு தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ட்ரெண்டே தெரியாமல் நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரேட் எடுக்க ஆரம்பிச்சிடுறோம். அதுதான் மெஜாரிட்டி பீப்புள் பண்ணக்கூடிய மிகப்பெரிய மிஸ்டேக். இப்போ இந்த ட்ரெண்டை நமக்கு பார்க்க தெரியுது. பட் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்லேயும் ஒரு ட்ரெண்ட் இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்ன பார்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் இடத்துல ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இதில் ஒரு அப் ட்ரெண்ட் எனக்கு தெரியுது, ஹையர் ஹை ஹையர் லோ அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. இப்போ கொஞ்சம் டைம் ஃப்ரேம் மாற்றி காட்டுறேன். ஒரு 30 மினிட் டைம் ஃப்ரேம் அல்லது 2 ஹவர் டைம் ஃப்ரேம் வைக்கிறேன், 3 ஹவர் டைம் ஃப்ரேம் வைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரே சார்ட்டு தான். பட் என்ன பண்ண, டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது உங்களுக்கு தனித்தனி ட்ரெண்ட் அப்படிங்கிறது தெரியுது. இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துகிறேன். டே டைம் ஃப்ரேம் போகும்போது அதில் ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது தெரியுது. 2 டே டைம் ஃப்ரேமில் நமக்கு என்ன இருக்குன்னா ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது தெரியுது. அப்போ என்னென்னா, ஒரு சார்ட்டில் மல்டிபிள் டைம் ஃப்ரேம் இருக்குது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமலே ஒரு ட்ரெண்டை வச்சு ட்ரேட் பண்ணுறது அல்லது ட்ரெண்டே இல்லாமல் ட்ரேட் பண்ணுறது. இப்போ இந்த கேண்டில் ஸ்டிக் மெத்தட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டிகேட்டர் தான். நமக்கு நிறைய டைப் ஆஃப் இண்டிகேட்டர் இருக்குது. அதில் இது ஒரு ஒன் ஆஃப் த இண்டிகேட்டர். அப்போ நம்ம இந்த ட்ரெண்டு தெரியாமல் நம்ம போய் வெறும் கேண்டில் ஸ்டிக்கை மட்டும் ஃபாலோ பண்ணும்போது நிறைய இடத்துல மாட்டிப்போம். ஸோ ஒரு அப் ட்ரெண்டில் நமக்கு இந்த இடத்துல ஒரு செல்லர் கேண்டில் ஃபார்ம் ஆன உடனே, அதாவது ஒரு பியரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆன உடனே செல்லராக மாறுறது. மார்க்கெட் ஆப்வியஸ்லி கீழே வந்திருக்கு. பட் இந்த இடத்துல போய் செல் பண்ணுறதுனால என்ன ஆகுனா, ஒரு சர்டன் லெவல் வந்துட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா பை ஆகிட்டு மேலே போகும். இந்த இடத்துல ஒரு பையர் கேண்டில் விழுந்துச்சுன்னா பை ஆகும். எந்த இடத்துல உங்களுக்கு ஒரு அப் ட்ரெண்ட் தெரிகிறதோ அதில் ஹையர் லோ கிட்ட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் கன்ஃபர்மேஷன், அதாவது கேண்டில் ஸ்டிக் மெத்தட் பேஸ் பண்ணிவிட்டு ஒரு பையிங் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா பையராக இருக்கலாம். ஹையர் ஹையில் போயிட்டு செல்லிங் கேண்டில் விழுந்த பிறகு செல்லராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெயிலியர் நடக்கிறதுக்கான அதிகமான சான்சஸ் இருக்குது. இதே மாதிரி தான் சைட்வேஸ் ட்ரெண்டுக்கும் அல்லது டவுன் ட்ரெண்ட்லேயுமே இந்த மாதிரி ஒரு டேரெக்டாக போயிட்டு ஒரு கேண்டிலை பார்த்துட்டு ஜூம் பண்ணி அந்த கேண்டிலை மட்டுமே வாட்ச் பண்ணிவிட்டு நம்ம பை பண்ணியோ செல் பண்ணியோ நம்ம பண்ணோன்னா இதில் நமக்கு நெகட்டிவ் வர்றதுக்கான அதிகமான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இண்டிகேட்டர். இந்த இண்டிகேட்டரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய
இண்டிகேட்டர் இருக்குது, மோர் தென் வந்து பார்த்தீங்கன்னா 200 இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. இந்த இண்டிகேட்டர் என்ன பண்ணிடுறோம்னா ட்ரெண்டு தெரியாமல் நம்ம ஒரு போலிங்கர் பேண்டு, பேரபோலிக் எஸ்ஏஆர் அப்படின்னு சொல்லிட்டு சில இண்டிகேட்டர் சிம்பிளாக யூஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், பை பண்ணுறது, டார்கெட் பண்ணுறதுன்னு பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரிலையும் நிறைய மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது வந்துடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுவும் மெஜாரிட்டி பீப்புள் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ். ஸோ இண்டிகேட்டரை பொறுத்த வரைக்கும் என்ன ட்ரெண்டு, அந்த ட்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இண்டிகேட்டர் வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு, என்ன டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர் கூட உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். அடுத்த மிகப்பெரிய மிஸ்டேக் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் அனாலிசிஸை ரொம்ப தவறாக அல்லது புரியாமல் நம்ம யூஸ் பண்ணுறது. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹையர் லோ பாயிண்ட்டை என்னோட சப்போர்ட் ஜோனாக எடுத்துக்கிறேன். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பிரேக் பண்ணிடுச்சுன்னா நான் வந்துட்டு என்ன பண்ணிவிடுவேன், செல்லராக மாறணும்னு எனக்கு தெரியும். இப்போ அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு கீழே அடுத்ததாக ஒரு ஹையர் லோ எடுத்துப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் லோ பாயிண்ட் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஹையர் லோ பிரேக் பண்ணாது திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சப்போர்ட்டாக எடுத்துக்கிறது. இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்லாம் கிடையாது. ஒன்ஸ் ஒரு ஹையர் லோ பிரேக் பண்ணிச்சுன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டாக மாறும் அப்படிங்கிறத ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். இதே மாதிரி தான் டவுன் ட்ரெண்டில் ஒரே ஒரு லோயர் ஹை அப்படிங்கிறது இருக்கும். ஒன்ஸ் அந்த லோயர் ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா அப் ட்ரெண்டாக மாறிடும். தென் இந்த லோயர் ஹையை பிரேக் பண்ண உடனே அடுத்தது ப்ரீவியஸ் லோயர் ஹைன்னு ஒன்று இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அந்த இடத்துல போயிட்டு திரும்ப செல்லராக மாறுறது. இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்லாம் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ப்ரெட்டாக இருக்குது. இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மித்தாக இருக்குது. அடுத்து இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த இண்டெக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு புக்கை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த இண்டெக்ஸ் பேஜை தான் பார்ப்போம். அதே மாதிரியே இந்த இண்டெக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக் நான் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அன்றைக்கி ஒரு மார்க்கெட்டில் நான் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி அந்த இண்டெக்ஸ் என்ன மாதிரி இருக்குது, என்ன டைரக்ஷனில் இருக்குது, அதாவது நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டில் இருக்கா அல்லது டவுன் ட்ரெண்டில் இருக்கா அல்லது சென்செக்ஸ், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் செக்டோரல் இண்டெக்ஸஸ் இருக்குது. இந்த மாதிரி இண்டெக்ஸஸை பார்த்துட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது இன்னும் நல்ல சக்ஸஸை கொடுக்கும். இதை நம்ம கவனிக்காமல் விடுறதும் நமக்கு ஒரு ஃபெயிலியருக்கான முக்கியமான காரணம். அடுத்ததான் சின்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு ஓவர் ட்ரேட் அதிகமாக பண்ணுறது, இவ்வளோ தான் எனக்கு தேவைன்னு தெரியாமல் மல்டிபிள் ட்ரேட், ஒரு 5,000 ருபீஸ் தான் டார்கெட் எடுக்கணும் அப்படிங்கிறது கூட தெரியாது. ஈவன் 5,000 ருபீஸ் வந்த பிறகு கூட ஓவர் ட்ரேட் பண்ணி 10,000 ருபீஸ் அண்ட் 20,000 ருபீஸ் வர்ற வரைக்கும் நம்ம ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு நினைக்கிறது, இதெல்லாம் கிரீடியாக உங்களை ஃபீல் பண்ண வைக்கும். அது இல்லாமல் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கால்ஸ், ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படிங்கிறது நிறைய பேர் கொடுத்துட்டு வராங்க. ஸோ இதில் எது உண்மை எது கரெக்டாக இருக்குன்றத அனலைஸ் பண்ண முடியாமல் நீங்கள் ஒரு தவறான இடங்களில் போய் மாட்டிக்கிறது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிபெண்ட்டாகவும் ட்ரேட் பண்ணக்கூடாது. இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக மாறலாம். இந்த மிஸ்டேக்ஸில் நீங்கள் எந்தெந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.